அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக மாடல்ஸ், ஹீரோயின்ஸ் ஆல்மோஸ்ட் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேக்கப் போட்டு வந்து நின்று இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் மத்தியில் கத்தீஜா கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ஒரு பெஸ்ட் ரோல் மாடல். அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன், அவங்க ஒரு லாயல் சப்போர்ட்டிவ் சூப்பர் ஒய்ஃப் ஆஃப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஸ்ட்டு முஹம்மது நபிக்கு ஜிப்ரைல் வஹி கொண்டு வந்தப்போ நபியே அதை நம்பல, பயந்தாங்க. நபி கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட தான் போனாங்க. முஹம்மது நபிக்கு அவங்க மேலேயே டவுட் இருந்த நேரத்தில் கூட அவங்க நபிக்கு ஒரு போர்வையை பொறுத்துக்கிட்டு நீங்கள் எந்த பாவமும் பண்ணதில்லை, உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான்னு நின்றாங்க. 200% அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நம்பினாங்க. அவங்க அவங்க நபி அவ்வளோ நம்பினனால அவங்க தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம். வீட்டுக்கு வெளியில் அவ்வளோ அவமானம் நடக்கும், நபிக்கு பைத்தியம், பொய் சொல்கிறவன், அப்படி இப்படின்னு. ஒன்ஸ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கண் குளிர்ச்சியாக, பீஸாக, நிம்மதியாக எல்லாமாவும் கத்திஜா இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப வெல்த்தி உமன், பணக்காரங்க, ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா செல்வத்தையும் இந்த கம்யூனிட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 லாயலாக இருந்திருக்காங்க. அவங்க நபியோட பேக் போனாக இருந்து வாழ்ந்துட்டு போனவங்க. அவங்க மவுத்துக்கு அப்புறம் கூட நபி அவங்கள லவ் பண்ணாமல் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நபி கத்திஜாவை நினச்சிட்டு இருந்திருக்காங்க. நம்ம அவங்கள மாதிரி பணக்கார பொண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தால் போதும். உங்கள் கணவனுக்கு நீங்கள் ஒரு கத்திஜாவாக இருக்கிறதுக்கு எல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை வாழ உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.